ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். 6 கத்திரிக்காய் எடுத்து கத்தினால் கீற்று போட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அதை சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டைமு முழுசாக வதக்கினா தான் நல்லாயிருக்கும். எனக்கு ஒரு கத்திரிக்காய் மட்டும் உடஞ்சிருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 6 வரமிளகா எடுத்திருக்கேன். இதை ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றி இதை வறுத்துக்கலாம். இதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம வதக்கணும். இப்போ இது வறுத்து வந்தாச்சு. இது எடுத்துடலாம். இப்போ இந்த வெங்காயத்தை மட்டும் நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 ஸ்பூனு தனியாத்தூள் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த தூள் கருகிரும். அதனால தான் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டுலேயே வதக்கினா போதும். இப்போ இது எல்லாமே ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதுக்கு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன். அது வீடியோ எடுக்கையில் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் வதக்கின எண்ணெயிலேயே 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டிருக்கேன். இப்போ 50 கிராம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கு நம்ம பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மசாலாவை எடுத்து இப்போ ஊற்றிடலாம். இப்போ இந்த ஊற்றிட்டு இந்த மிக்ஸி ஜார் கழுவி ஊற்றணும். அதுக்கு இந்த புளித்தண்ணியவே ஊற்றிக்கலாம். இந்த மிக்ஸி ஜார் கழுவி இப்போ ஊற்றிட்டு 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூனு உப்பு, தூள் உப்பு எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ பச்சை வாசனை போயிருச்சு. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் வதக்கி வச்சுருக்கோம்ல, அந்த கத்திரிக்காயும் எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு சிம்மில் வச்சிடணும். அப்போ தான் அந்த கத்திரிக்காயில் மசாலா எல்லாம் இறங்கும். நல்லாயிருக்கும் அப்போ தான் குழம்பு. மேலே எண்ணெய் மிதங்கி வரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணணும். இப்போ பாருங்கள், மேலே நல்ல எண்ணெய் மிதங்கி ஆஃப் பண்ணியாச்சு. இது சுட சுட சாப்பாடோட பரிமாறினா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.